நம்ம வீட்டில் கீ பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கீ பாட்டிலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கட்டி போயிடும். மழை காலங்களையாக இருக்கட்டும், இல்லை பனிக்காலங்களையாக இருக்கட்டும். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி அந்த பாட்டிலுக்கும் டேமேஜ் ஆகாமல் கீயையும் வந்து சுத்தமாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அழகாக ஒரு பவுல்லையோ இந்த மாதிரி இல்லை ஒரு பேன்லேயோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டு இந்த கீ பாட்டில் அந்த தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கீ பாட்டில் வந்து வளைஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த கீ பாட்டில் அந்த தண்ணியில் வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கீ பாட்டிலுக்கு உள்ளே கட்டி இருக்கக்கூடிய அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உருகி உங்களுக்கு வெளியே வந்துடுங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து உருக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த கீ பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கட்டி இருந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உருகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கீயை உருக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த கீ பாட்டிலையும் ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். இந்த கீயையும் பர்ஃபெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க.